ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முகலாய பேரரசு, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலா சொல்றது தான், லைவ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த 50 கேள்விகள்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையவே கத்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இது கண்டிப்பா தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றத சொல்லிடுறேங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ஸோ கொஷின்ஸ்க்கு ஏத்த மாரி நான் டைம் குடுக்குறேன். தெளிவா அட்டெண்ட் பண்ணுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு 50க்கு 40 எடுத்துட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணலாம்? குட்ன்னு போட்டுக்கலாங்க. வேற லெவல் சொல்லுவேன். ஏன்னா கொஷின் உண்மையாவே டஃப்பா தான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ ஜஹாங்கீர் அரசாட்சியைக் காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். உண்மையாவே அதான் பண்ணியிருந்தார். அவருடைய மனைவி நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹ்ருநிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். இதுவும் கரெக்ட். ஜஹாங்கீர் என்பதன் பொருள் உலகத்தின் அரசர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ உலகத்தின் அரசர் இவர் கிடையாதுங்க. உலகத்தை கைப்பற்றுபவர் தான் இவருன்னு சொல்லுவாங்க. சோ உலகத்தின் அரசர் இவர் கிடையாதுங்க. சோ இந்த இடத்துல இவர் எலிமினேஷன் பண்ணிடுங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யாருன்னா குரு அர்ஜுன் தேவ். எஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பையனுக்கு ஹெல்ப் பண்ணன்ற ஒரே காரணத்தால என்ன பண்ணுவாருன்னா தூக்கிலிட போட்டுருவாருங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரைட். அப்ப பாருங்க 1, 2, 4 ஆன்சர் ரைட்டுங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. செகண்ட் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆச்சே. ஜஹாங்கீர் அரசுதானதை எதிர்த்து அவரது மூத்த மகன் குஷ்ரு சீக்கிய குரு யாருடைய ஆதரவு கலகத்தில் இறங்கினார் அப்படின்னு கேட்டிருக்கோம். யாரோ ஒருத்தருடைய கலகத்தில் ஈடுபட்டிருக்காருனாரு. அப்பனா குரு அர்ஜுன் தேவ் தான். ஜஹாங்கீர்னாலே நீங்க யார் வரணும்? 5வது 5th சிக் குரு குரு அர்ஜுன் தேவ்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். சோ தவறான இணையை தேர்ந்தெடு. டைம் தரேன். ஓகே. அப்ப பாருங்க காய்ஸ், இதுல எதுவுமே தவறு இல்லைங்க. எல்லாமே சரியா இருக்குங்க. என்ன சொல்றீங்க? கோல்கொண்டா போனா குதுப் ஷாகி. குதூகலமா இருக்கலாம். ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கங்க. கோல்கொண்டா குதூகலம். பிஜப்பூர் போனா அடி மேல் அடி விழும். பிஜப்பூர்ல அடில் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரார்ல பார்த்தீங்கன்னா, என்னடா பெரார் பண்ணிட்டே இருக்கான், இம்சா பண்ணிட்டே இருக்கான். ஹிமாத் ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. பிடார் வந்து பரீத் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மட்டும் தானே படிக்கிற மாரி இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் கிடைக்கல. சோ பிடிச்சா பறிச்சுன்னு போயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. பரீத் ஷாஹி. அகமது நகர் போனா நீங்க நிஜம் தான் பேசணும். அகமது நகர்ல என்ன பண்ணணும்? நிஜம் பேசணும். நிஜாம் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லாமே சரியான பதில். இப்ப சரியான பதில் கேட்டாங்கன்னா எல்லாமே போட்டுருக்கணும். தவறுன்னு கேட்கிறப்ப எதுவுமே தவறில்லை, சரின்னு சொல்லிட்டு போட்டுடலாங்க. 4th கொஸ்டின். என்ன சிங்கிள் லைன் கொஸ்டினே வரல? உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியுதுங்க. பரவாயில்ல. அதுக்குன்னு திட்டாதீங்க. கம் ஆன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கும் கூற்றை. சோ பார்க்கலாமா? பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது பேரரசர் ஷாகு 1749ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். கரெக்ட். பேஷ்வாக்களின் ஆட்சி புரிந்த சமயத்தில் தலைநகர் சதாராவிலிருந்து புனேனுக்கு மாற்ற முடிவு செய்தவர் பாலாஜி விஸ்வநாத். வெயிட் பண்ணுங்க. பாலாஜி பாஜிராவ் காலத்தில் பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தது. கரெக்ட்.
பீரங்கிகளை இயக்குவதற்கும் பராமரிப்பது ஆகிய பணிகளில் பெரும்பாலும் போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்களை அமர்த்தினர். இதுவும் கரெக்ட். அப்போ பாலாஜி விஸ்வநாத் கிடையாது. யாரு? பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப செகண்ட் மட்டும் தான் தவறு. மீதி எல்லாம் சரிங்க. ஃபிஃப்த் ஒன். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணா அப்புறமா திட்டிங்க. எனக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையவே கத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு கொஸ்டினை பாக்குறப்ப என்ன கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதான் வச்சிருக்கோம். இந்த கீழ்காணும் கூற்றுகளை கவனினா டைரக்டா எங்க போயிடக்கூடாது, கீழே போயிடக்கூடாது. இங்க யார் பக்கத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அக்பர். சோ முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த தலைவரியும் இந்து புனித யாத்திரை மீது விதிக்கப்பட்டிருந்த வரியும் நீக்கினார். அதான் ஜிசியா டாக்ஸ். ஜிசியா டாக்ஸ் நீக்கியவர் இவர்தான். இது கிளியரா இருக்கா? தெரிஞ்ச பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். போர் கைதிகளை அடிமைகளாக்கும் நடைமுறை கொண்டு வந்தார். இவர் அந்த வார்த்தையை வந்துரும் அக்பருக்கும். ஏன்னா அக்பர் வந்து பாத்தீங்கன்னா தாராள மனம் கொண்டவர். சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையின் மூலம் மக்களை ஒருங்கிணைப்பதை தின் இலாகி அப்படின்றத கொண்டு வந்திருப்பார். அப்ப தேர்டும் ரைட். பேரரசின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட முறையை கொண்டு வந்தார். சோ அந்த பெரும் பங்காற்றாங்கல்ல அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவருடைய கீழே கொண்டு வந்து நிர்வாகத்தை சிறப்பா கொண்டு வந்திருக்காரு. அப்போ ரைட். அப்போ 1 3 4 ஆன்சர் ரைட்டா வருதா பாருங்க. செகண்ட் மட்டும் தான் தப்பு. அப்ப என்னது 1 3 4 ஆன்சர் ரைட்னா டி தாங்க ஆன்சர் வரணும். 1 செகண்ட் गाइस. கிளியரா தெரியுதா பாருங்க இது. ஓகேங்க. கிளியரா இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன். கால வரிசைப்படுத்துக நிகழ்வுகளை. ஓகே பாருங்க. சிவாஜி தம் பாதுகாவலர் இருந்தவுடன் சுதந்திரமான அரசரானார். இனிமே நான் இண்டிபெண்டன்ட் கிங். என்ன யாரும் கேட்க முடியாது அப்படின்னு ஆயிட்டாரு. சிவாஜி தந்தை இருந்தவுடன் ஜவாலி மீது படையெடுத்தார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா பிஜப்பூர் சுல்தான்கிட்ட சொல்வாரு. எங்க அப்பா உங்ககிட்ட இருக்க வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். எந்த கோட்டையும் கைப்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவாரு. ஃபோர்த் ஒன் பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். ஆமாங்க. தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் இருக்குதான். அடுத்தது பாருங்க. பாலாஜி பாஜிராவ் அரசு விஸ்வநாத்துக்கு அப்புறம் பாஜிராவ் தான் வர்றாரு. அப்ப செகண்ட் ஒன் போட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 3 4 2 அப்படின்றது வரணும். ஆப்ஷன் ஏ போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போடுங்க गाइस. நெக்ஸ்ட் 7th ஒன். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர். சோ ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் வந்து பாத்தீங்கன்னா காக்ரா போர் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் தாங்க. சோ அப்ப ஆப்ஷன் பி போட்டவங்க எல்லாருமே மார்க் போட்டு வச்சுக்கோங்க गाइस. நெக்ஸ்ட். தவறான கூற்றை தேர்ந்தெடு. சோ ஷாஜகானை பத்தி ஏதோ ஒரு விஷயமோ 2 விஷயமா தெரியாது. தப்பு இருக்கு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சோ காய்ஸ் பாருங்க தவறானதுன்னு பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் தான் தவறா வருது. என்ன சார் சொல்றீங்கன்னா உலகத்தை கைப்பற்றுபவர் இவர் கிடையாது. சோ உலகத்தின் அரசர் ஒலி அப்படின்னு அரசர்ன்னு சொன்னாலே இவரை சொல்லலாங்க. சோ அப்ப ஆப்ஷன் ஏ மட்டும் தப்பு. அகமது நகரை இணைத்துக் கொண்டது 1632ஆம் ஆண்டு தான். இது கரெக்ட்டுங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி லைட்டா எமர்ஜ் ஆயிருப்பாரு. ஷாஜகான் சமய சகிப்புத்தன்மை உடையவராக விளங்கினார். இதுவும் கரெக்ட். ஷாஜகான் காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது. கண்டிப்பா. ஏன்னா இப்ப தாஜ்மஹால்னு ஒண்ணு கட்டி வச்சுட்டு நம்ம டூரிஸ்ட் பிளேஸா இருக்குல்ல அதுக்கு காரணம் யாருன்னா ஷாஜகான் தான். தன் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகள் கைதியாகவே கழித்தார். இதுவும் கரெக்ட்டுங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 3 4 வந்து 5 வந்து கரெக்ட். 1 மட்டும் தான் தப்பு. அப்ப ஆப்ஷன் 1 தவறு. சோ கிரிமினல் வழக்குகளில் நீதித்துறை அதிகாரிகளின் படிநிலையை தேர்ந்தெடு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே இது ஈஸியா சொல்லிடுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
சோ கிரிமினல் வழக்க விசாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ராஜா தாங்க விசாரிப்பாரு. 2வது பேஷ்வா வருவாருங்க. 3வது துணை சுபேதர் வருவார். 4வது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பட்டேல் அந்த மாரி விசாரிப்பாங்க. சோ அப்ப ஆப்ஷன் ஏ போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். 10th கொஸ்டின். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் யார்? சோ என்ன பண்ணுவாராம், ஷெர்ஷா சூரி வந்து பார்த்தீங்கன்னா, படைகள நகர்த்தி போயிட்டே இருப்பாராம். அங்க ஒரு விவசாய நிலம் இருக்கிறத பார்த்துட்டாருன்னா, அவரு அது ஃபுல்லா இறங்கவே மாட்டாராம். சுத்தின்னு போலான்னு சொல்லுவாராம். ஏன்னா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் ஷெர்ஷா சூரி தாங்க. ஆ ரொம்ப பெருசு தான். வெயிட். இப்ப தெரியுதா பாருங்க. ஓகே. கிளியரா இருக்கு. ஐ திங்க் எல்லா லாஸ்ட் மார்ஜின் வரைக்கும் தெரியுதுங்க. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க போலாம். சோ பாருங்க காய்ஸ், தாரா ஷிகோ சன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவரும், சுபி தத்துவங்களில் மேல் ஆர்வம் கொண்டவரும். இது ஃபர்ஸ்ட் அண்ட் ரைட். தில்லி அரியணைக்காக வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப்பிடம் தோற்பானான். தாரா ஷிகோ தத்துவ இளவரசர் என அறியப்படுகிறார். தோற்றதால. ஓகேங்களா? தாரோ ஷிகோ சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். முகலாயர்கள்னால என்ன பண்ணுவாங்கன்னா, பாரசீக மொழி ஞாபகம் வச்சுக்கங்க. இதுவும் ரைட். பல்வேறு பண்பாடுகளை உரையாடலுக்கு உட்படுத்திய தாரோ ஷிகோ இந்து மதத்திற்கும் இஸ்லாமியத்திற்கும் நெருங்கிய தொடர் இருப்பதை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல எல்லா ஆப்ஷனும் கரெக்டா வருதுங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். நெக்ஸ்ட். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? சோ சிவாஜி சொல்றாரு, சாம்பாஜி உன்னுடைய பாதுகாவலரா நான் ஒரு கையை நியமிக்கிறேன். அதான் கவி கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை நியமிக்கிறேன். நீ இந்த கைய விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவி கைலாஷ் கிட்ட சாம்பாஜியை குடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்றத மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. போதுமானதுங்க. நெக்ஸ்ட். சோ மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். யார் கரெக்ட்டா மேட்ச் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சோ வக்கீல் என்றவர் பிரதம மந்திரி தான் வருவாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வஜீர் என்பவர் வருவாய்த்துறை செலவுகள். தேர்ட் ஒன் மீர் பாக்ஷி என்றவர் ராணுவத்துறை அமைச்சரா இருப்பார். மிர்சமான் அப்படின்றவர் அரண்மனை நிர்வாகம் பண்ணுவார். குவாஜி என்பவர் தலைமை நீதிபதியா இருப்பார். கடைசியா குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பவர் யாருன்னா தலைமை நீதிபதி குவாஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் பாருங்க 1, 2, 3, 4, 5. அப்போ இது எல்லாமே கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ 14th ஒன். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. படிக்காம போயிடாதீங்க. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவர் தவிர எவரிடமும் இளவரச தன்மையோடு அலங்கரித்ததில்லை என சரபோஜியை கூறியவர் யார்? ஹிப்பர் அப்படின்றவர் தான் கூறியிருப்பார். இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. 15th ஒன். ஷெர்ஷா காலத்தில் அனைத்து சாலைகளிலும் டேஷ் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டன.
அப்படின்னு சொல்றாங்க. சோ தங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடுதியை கட்டியவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி தான். அப்ப சராய் தாங்க ஆன்சர். 16வது சரியான கூற்றை தேர்ந்தெடு. சோ அப்ப பாருங்கப்பா, முகலாயர் காலத்தில் முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் எனும் பணப்பரிசை பெற்றனர். மகர்னா இப்போ வந்து ஆண் என்பவன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஆண் என்பவன் என்ன பண்ணணும், பெண்ணுக்கு சீர்வரிசை செய்யணும். அதான் அதுக்கு பேர் தான் மகர். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்? மகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ அப்போ அந்த மகர்ன்றது இருந்துச்சு முகலாயர் காலத்துல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். கிணற்று நீர் பாசனமே வந்து பாத்தீங்கன்னா, முக்கிய ஆதாரமாக இருந்தது. இதுவும் கரெக்ட். முகலாய ஆளும் வர்க்கத்திற்கு நிலவரியே முக்கிய வருவாயாகும். ஆமா, இதுவும் ரைட்டுங்க. சோ இவங்க வந்து லேண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, லேண்ட் டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான சோர்ஸா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ யாருடைய காலத்துலனா, பாபருடைய காலத்துல. பாபர் உள்ள வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த பீப்பாய்களுக்கு இணைக்க சக்கரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. சிவாஜி வாழ்வின் மிக கணிசமான செல்வாக்கை செலுத்திய பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்கள் யார்? ஈஸியா முடிச்சிடலாம் பாருங்க. ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். சாம்பாஜி யாரு? சிவாஜியோடைய பையன் தான் சாம்பாஜி. அப்போ வரமாட்டாரு. அப்போ 1, 2, 4 தான் ஆன்சர் வருங்க. 19th ஒன். சரியான கூற்றை தேர்ந்து ஓகேங்க. தெரியுதா பாருங்க. ஐ திங்க் 1 செகண்ட் காய்ஸ். கோச்சுக்காதீங்க. கிளியரா தெரியும். கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கவே அப்படிதான் இருக்கும். பாத்துக்கலாம். சோ அப்ப பாருங்க, முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக, அரபு மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். கரெக்ட். தனது வாழ்க்கையை பற்றி பாபரின் நிறைவு துசுக்கி பாபரி பாபரின்னு சொல்லுவாங்க. பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. இதுவும் கரெக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாபர் தனது மகன் ஹுமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 3மே ரைட் ஆயிருக்கு. 4வது பார்ப்போமே. கடைசி போர் காக்ரா வெற்றி பெற்ற பாபர் ஆக்ராவிலிருந்து லாகூர் திரும்பும் செல்லும் வழியில் 1529ஆம் ஆண்டு ஐ திங்க் 39ஆம் ஆண்டு காலமானார் குடுத்திருக்காங்க. சோ இது கிடையாதுங்க. சோ ஆப்ஷன் 1, 2, 3 தான் ஆன்சர்ங்க. சோ அப்போ சி போட்டுங்க. எல்லாருக்குமே மார்க் போட்டுங்க. சோ படிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்களே. பாபர் 1930லயே மரணம் அடைஞ்சிருப்பாரு. எஸ். 39 கிடையாது. சோ அவுரங்கசீப் சிவாஜியை அழித்தொழிக்கவும், பிஜப்பூரை இணைக்கவும் ராஜபுத்திர தளபதியான தலைமையின் கீழ் முகலாய படையை அனுப்பி வைத்தார்னா ராஜா ஜெய்சிங். ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் நடுவுல ஒரு போர் நடக்குங்க. சோ அந்த போரின் விளைவாக என்ன படம் பாத்தீங்கன்னா, புரந்தர் உடன்படிக்கைன்னு ஒண்ணு போடப்படுங்க. என்ன உடன்படிக்கை? புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புரந்தர் உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தில்லியில் தின்பண்ணா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்?
தில்லியில் தின்பண்ணா என்ற ஒரு நகரை உருவாக்கியவர் யாருன்னா உமாயூன். ஸோ உமாயூனும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காருங்க. அதுல இது ஒரே ஒரு விஷயம் தீன் பன்னான்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது அக்பர் வந்திருக்காருங்க. ஓகே கைஸ், இங்க கவனிங்க. கிளியரா தெரியுதா பாருங்க. ஐ திங்க் ஒரு லைன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிளியரா தெரியுதுங்க. ஓ, சௌசா போரை பற்றி கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கேன். சௌசா போரை பத்தி கேட்டிருக்கேன். இப்போரில் 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர். உண்மை. தன்னுயிரை காத்துக் கொள்ள தப்பு ஓடிய உமாயூன் கங்கை நதியில் தான் குச்சிருப்பாரு. கங்கை நதியில் குச்சி நீந்தி போயிருப்பாரு. ஓகே, இதுவும் உண்மை. சௌசா போரை தொடர்ந்து உமாயூன் ஷெர்ஷா இடையே இறுதி மோதல் வங்காளத்தில் நடைபெற்றது. வங்காளம் கிடையாது, கன்னோசி. சௌசா மற்றும் கன்னோசி போர்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்ப கன்னோசி. ஆக்ராவை சென்றடைந்த ஹுமாயூன் சகோதரர்கள் அஸ்காரி, ஹிண்டால் ஆகியோரின் உதவியுடன் ஷேர்கானை எதிர்கொள்ள படை ஒன்றை திரட்டினார். இதுவும் உண்மை. அப்போ மூணாவது மட்டும் தவறுன்னு வருது. அப்ப ஆப்ஷன் பி வருதா பாருங்க. 1, 2, 4 தாங்க ஆன்சர். சிவாஜி பிஜப்பூரின் தளபதியான அப்சல் கானை எந்த ஆண்டு கொன்றார்? என்னுடைய ஃபேவரட் டைலாக் ஒன்று இருக்கும். நான் இப்போ இந்த டைலாக் உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ இதயம் பலவீனமானவர்கள் எல்லாருமே கொஞ்சம் ரெடி ஆயிக்குங்க. தலைவன் அப்சல் கான் என்ன சொல்லிட்டு வருவான் தெரியுமா? அது சொல்லுவாரு, மலைகளில் ஒளிந்திருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருகிறேன் மன்னா அப்படின்னு சூளுரை தொட்டு போவார். பாவம், சிவாஜி கிட்ட புலி நகத்தால் கீறப்பட்டு மரணம் அடைவார் அப்சல் கான் 1659ஆம் ஆண்டு. 1659 நோட் பண்ணுங்க போதும். ஓகே. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் என்பது யாருடைய வார்த்தைகள்? மாடி படிக்கட்டுல போய் ஜஸ்மின் லைப்ரரியில படிக்கட்டுல ஏறி அங்கேருந்து எழுந்து விழுந்துருவாரு, இறந்து போயிடுவாரு. ஸ்டேன்லி லெப்பூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க. ஹுமாயூனின் சகோதரர்கள் யார்? ஸோ அக்பர் பண்ண சாரிங்க, பாபர் பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா, தம்பியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் தவறா புரிஞ்சுப்பாரு. எலிமினேஷன் பண்ணா ஈஸியா வந்துருமாங்க ஆன்சரு. கம்ரான், அஸ்காரி, இன்டால், ஷெர்ஷா சூரி, எதிரி அப்படின்னு போடலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரலாவே அடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பர் குட். 26 தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ பாருங்க, சவுத் என்பது மொத்த வருமானத்தில் 1/4 அவங்க என்ன பண்ணி அவனை கொடுத்தாவணுன்றது கரெக்ட். சர்தேஷ்முகி என்பது மொத்த வருமானத்தில் 110 வந்து கொடுத்தாவணும்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கோம்? சரியானதுன்னு கேட்டிருந்தா இரண்டும் சரின்னு போட்டுருக்கலாம். ஆனா தவறுன்னு கேட்டிருக்கப்ப எதுவும் இல்லை அப்படின்னு வந்திருக்கணும். ஆப்ஷன் டி போட்டுங்க, எல்லாமே மார்க் போடுங்க guys. 27 தவறான கூற்றை தேர்ந்தெடு. வாங்க ஸ்பீடா வாங்க. ராணுவம் மீதும் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தியிருந்தார். கரெக்ட். பணி நிறைவு பெற மிகவும் போற்றப்பட்ட படைத்தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டது. கோட்டைகள்லாம் படைத்தளபதிகள் கொடுத்துடுறாங்க. சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்ற போது குதிரைகளின் எண்ணிக்கை பெருகி முக்கியத்துவம் பெற்றது. இதுவும் கரெக்ட். ஒவ்வொரு படை வீரனும் தலைமை தளபதியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிடையவே கிடையாது. சிவாஜியால தான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரிங்க. சோ ஓகேங்க, அடுத்து துவம்சம் பண்ணுங்க பார்க்கலாம். தந்தை மகன்.
அக்பருடைய பையன் ஜஹாங்கீர். தௌலத் கானுடைய பையன் திலாவர் கான். தெரியுதுங்களா? அசன் சூரியோடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா. 333. பாபருடைய பையன் உமாயூன். உதய் சிங் பையன் ராணா பிரதாப். அப்ப ஆன்சர் பாருங்க. 51432 கரெக்டா இருக்குங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட்? அதுதான் மெயின். ஓகே சார். பொறுத்துக்க வரைக்கும் தெரிஞ்சிச்சு சார். ஓகே, இப்போ கிளியரா? தட்ஸ் எனஃப் கைஸ். இப்படி போட்டுருந்தீங்கன்னா ஆன்சர் டி போடுங்க, மார்க் போடுங்க. 29. சீக்கிரமா படிச்சு ஆன்சர் பண்றதுக்கு போலாம். சோ பேஷ்வாக்களின் கீழான மராத்திய நிர்வாகத்தில் வரி வசூலிப்பாளர் எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் 1/3 ஆஃப் முதல் சரிபாதி வரை முதலில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 1 பங்கு கொடுத்துடணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடு. சோ ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய மன்சப்தாரி முறையை அக்பர் மேலும் விரிவுபடுத்தினார். இது ஷெர்ஷா ராஜா தோடர்மால தான் இவர் விரிவுபடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, செகண்ட் ஒன் பாருங்க. சோ அடுத்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்டும் கரெக்டா இருக்கா பாருங்க. கரெக்ட்டுங்க. சோ மன்சப்தாரி பட்டம் கொடுக்கப்பட்டது ரைட். அடுத்து ஜார் மற்றும் சவார் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டது மன்சப்தார். இது டைரக்டா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 முறை கேட்டிருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 2 and 3 தான் ஆன்சர், சரியான பதில். நெக்ஸ்ட் 31. ஷெர்ஷா டேஷ் என்ற இடத்தில் டேஷ் ஆண்டு சௌசா என்ற இடத்திலும் எந்த ஆண்டு கன்னோஜிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார்? ஆயிரத்தி 1539 ஆண்டு 1540 ஆண்டு ஹுமாயூனை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் 32. சோ மராத்திய குடும்பங்கள் எந்தெந்த இடத்துல இருந்திருக்காங்கன்றத கரெக்டா மிஸ் பண்ணா மேட்ச் பண்றீங்க போல. ஓகே, கொஞ்சம் பெருசா தெரியலீங்களா? ஓகே, இப்போ கிளியரா இருக்கும் பாருங்க. ஓகே गाइस, அப்ப ஆப்ஷன் வந்து பாருங்க. ஆப்ஷன் டிங்க இதுக்கு. இது ஃபர்ஸ்ட்ல பாருங்க. கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பரோடா. கெய்க்வாட் பரோடா. பான்ஸ்லே நாக்பூருங்க. பான்ஸ்லே தெரியும் நமக்கு நாக்பூர்னு சொல்லிட்டு. ஹோல்கர் தான் நமக்கு ஈஸி, ரொம்ப இந்தூர். முடிச்சிடலாம் பாருங்க. சிந்தியா குவாலியர். பேஷ்வா பூனே. நமக்கு பேஷ்வான்றது தெரிஞ்சிச்ச உடனே நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் எலிமினேஷன்ல. சோ இப்ப போட்டுருக்கலாம். அப்ப ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். 33. பரீத் என்று அழைக்கப்பட்டவர். ஷேர்கான் தாங்க பரீத் என்று அழைக்கப்பட்டார். தவறான கூற்றை தேர்ந்தெடு. சோ அக்பர் தொடக்க காலங்களில் பிரபுக்கள் முற்றிலுமாக மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்களாகவும் பாரசீகத்தை சார்ந்தவர்களாகவும் மட்டுமே இருந்தனர். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா மன்சப்தாரி முறை அறிமுகமானப்பட்டது. ராஜபுத்திரர்களும் ஷேக்ஸ்தா என்று அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களும் என்ன பண்ணாங்க, வரிசையில் இடம்பெற்றனர்ன்றாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயமா போகுது அக்பருக்கு. மன்சப்தாரி ஊதியமாகவும் பணயமாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதற்கு மாறாக நிலங்கள் ஜாகிரும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
சோ இதுவும் கரெக்ட். மன்சப்தாரி முறை பரம்பரை உரிமையாக காணப்பட்டதுன்னு குடுத்திருக்காங்க. இல்லைங்க. பரம்பரை உரிமையாக காணப்படவில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா, காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. 35. அக்பர் இஸ்லாமியை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டிய அக்பர் காலத்து வரலாற்றாசிரியர். அக்பரே ஒருத்தர் பதம் பார்த்துட்டாருப்பா. அவர்தான் பதானி. புரியுதுங்களா? பதானி என்ன பண்ணிட்டாரு? அக்பருக்கே ஒரு பதம் பார்த்துட்டாரு. இஸ்லாமியர்களை புறக்கணித்தார்ன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிட்டார். இந்த பதானின்றவர். இப்ப மறக்க மாட்டீங்க. ஓ! தவறான கூற்றை தேர்ந்தெடு. தெரியுதுங்க. ஓகே. கொஞ்சம் தெரியலன்னா சொல்லுங்க. மாத்திர்றேன். தந்தை வழியில் பாபர் தைமூரின் கொள்ளுப்பேரன். தாய் வழியில் பாபருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனிஸ் கான் ஆவார். யூனிஸ் கான் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ் கானின் 13வது தலைமுறை அரசராவார். வாரிசாவார். பாபர் 11 வயதில் கிடையாது, 14 வயதில் அப்படின்னு வரும். அப்ப 4th ஒன் மட்டும்தான் தவறு. மீதி எல்லாமே சரிங்க. 37. ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுன்சில் வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஈஸியா போட்டுருவீங்களே. பேஷ்வாக்களின் ஆட்சி புரிந்த சமயத்தில் தலைநகரை சதாராவிலிருந்து பூனே நகரத்திற்கு மாற்ற முடிவு செய்தவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பிங்க. சோ சரியான இணையை தேர்ந்தெடு. டான்சன் என்றவர் இசை மேதை. தஷ்வந்த் அப்படின்ற ஒரு ஓவியர். கரெக்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா பீர்பாலும் அப்துல் பசி என்னன்றதை கண்டுபிடிங்க. ஆனா இது கிடையாது. சேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்ப என்னது 1 and 2 மட்டும்தான் சரி. 39. படிச்சு ஆன்சர் பண்ணு பார்க்கலாம். மராத்திய நிர்வாகத்தில் கிராமத் தலைவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் டேஷ் என்ற பெயரில் ஆவண காப்பாளரும் ஒருவரும் பணியாற்ற குல்கர்ணி என்ற பெயரில் யாருங்க? குல்கர்ணி என்ற பெயர்ன்றதை மட்டும் நோட் பண்ணா போதும். அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விளக்கும் ஆலம்கீர் நாமா என்ற நூலை இயற்றியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ ஆலம்கீர் நாமா முகமது காசிம் தான் இயற்றிருப்பாருங்க. சோ இது இம்பார்ட்டன்ட் புடிச்சுக்கங்க. டெல்லி சுல்தானியம் இப்ராஹிம் லோடியை பதவி விட்டு நீக்க பாபரின் உதவியை நாடியவர்கள். சோ இதுக்கு வந்து திலாவர் கான், ஆலம் கான் வருவாங்க. தௌலத் கான் லோடி வருவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 and 4 மட்டும் வச்சுக்கங்க. சோ இது மட்டும் கொஞ்சம் லைட்டா செக் பண்ணிக்க போதும். சோ அப்ப ஆப்ஷன் டி ஞாபகம் வச்சுக்கங்க. வருவாய்த்துறை நிர்வாகத்தில் முக்கிய தலைவரான காமவிஸ்தார் யாரால் நியமிக்கப்பட்டார்?
பேஷ்வாவால் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுங்க. ஒன் செகண்ட் காய், பென் எழுதல இந்த டைம் பார்த்து ப்ளீஸ். பேஷ்வாவால் நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட், ஷாஜகான் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்றது வருதுங்க. மீதி எல்லாமே ரைட்டுங்க. பேரரசர் அமர்ந்த விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனத்தை தயாரித்தவர் யாருன்னா ஷாஜகான் தான். யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது இவருடைய கருத்து தான். ஆக்ராவில் முத்தி மசூதி என்ற மிகப்பெரிய ஜும்மா மசூதியை ஷாஜகானால் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ எதுவும் இல்லை, எல்லாமே சரின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். தவறான இணையை தேர்ந்தெடு. அஷ்டபிரதான்களின் பொறுப்பு. ஸோ அந்த அஷ்டபிரதான்கள் பொறுப்புல வந்து பாத்தீங்கன்னா சேனாபதி தலைமை தளபதின்னு சொல்லலாமா? சுமந்த் என்பவர் துணை பிரதமர் கிடையாதுங்க, உள்துறை அமைச்சர். இப்ப பாத்தீங்கன்னா சச்சிவ் என்பவர் வெளித்துறை அமைச்சர் வருவாங்க. சோ அப்ப பி மட்டும் தப்புங்க. அப்ப ஆப்ஷன் தவறான விடைன்னு பாத்தீங்கன்னா பி. மீதி எல்லாமே சரிங்க. நியாதீஷ் நியாயம் வழங்கக்கூடிய நீதிபதி. பண்டித் பண்டித்ன்றவர் அர்ச்சகர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். அப்ப பி தவறுங்க. மீதி எல்லாமே சரி. சோ தவறான கூற்றை தேர்ந்தெடு. முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா பாப்போம். ஓகே, கிளியரா தெரியுதுங்க. சோ அரசன் அங்க பாருங்களேன், கீழ ஆப்ஷன் பாருங்களேன். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு தான் தப்புன்றது தெரியும். அப்ப பாருங்க, சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு 1680ஆம் ஆண்டு தான் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாரு. 1674ஆம் ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை ராய்கர் கோட்டை அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாரு, சூட்டிக்குப்பாரு. சத்ரபதி சுப்ரீம் கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ தேர்டும் ரைட்டு. சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. இதுவும் ரைட்டு. சோ அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது பிராகிருத மொழிச்சொல்னு கொடுத்திருக்கோம். பிராகிருதம் கிடையாதுங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட். சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் தப்பு. அப்ப ஏ ஆப்ஷன் தவறு. மீதி எல்லாமே ரைட்டுங்க. வாங்க, என்ன 5 கொஸ்டின் தான். அச்சோச்சோ, இதுதான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லக்கூடாது. ஆனா 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அப்படிதான் நடந்துச்சு. இந்த நடந்துச்சு. பரவாயில்ல, வச்சுங்க. இன்ஃபர்மேஷன் தானே. இதுக்கெல்லாம் டக்குன்னு ஆன்சர் வந்துட்டு இருக்கணும். தட்ஸ் எனஃப் गाइस. சமஸ்கிருத வார்த்தை, சமஸ்கிருத என்ற மொழி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட், யாருடைய காலத்தில் பேஷ்வாக்களின் உண்மையான மராத்திய அரசர்களாயினர்? சத்ரபதிகள் பேரளவில் அரசர்கள் எனும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஷாகுவோடைய காலத்தில் தான் பண்ணிருப்பாங்கப்பா. சோ கண்டிப்பா தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. தவறான விடையை கூற்றை தேர்ந்தெடு. மன்னித்துக் கொள்ளுங்கள் காய்ஸ், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஓகே, தெரியுது. ஐயோ, இந்த கேள்வி வந்திருக்குல்ல. சரி, ஓகே, கோச்சுக்காதீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பாத்துக்கலாம். தவறான கூற்று வந்து பாக்குறப்ப பாலாஜி பாஜிராவ்னு சொல்லியிருந்தோம். அப்போ செகண்ட் மட்டும் தான் எலிமினேஷன். இதுக்கு அப்படி என்ன பண்ணிடலாம், செகண்ட் எலிமினேஷன் மட்டும் கொடுத்துடலாங்க. மீதி எல்லாமே இது ஆல்ரெடி பார்த்ததால பண்ணிடலாங்க.
49வது யாருடைய ஆட்சி காலத்தில் சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகள் அதிகாரியாக பணியாற்றியவருமான ஷாஜி போன்ஸ்லே பல இடையூறுகளை செய்தார்? கேள்வி புரிஞ்சு பதில் சொல்லுங்க. ஷாஜகான் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாருங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் கைஸ். நெக்ஸ்ட் ஒன். இரண்டாம் சரபோஜியின் எழுதிய நூல் எது? எழுதிய நூல் கேட்டிருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த நூல்கள் எல்லாம் படிச்சு வச்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குமார சம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, முத்திரராட்சசா, ரத்னவல்லி. எனக்கு பிடிச்ச நூல் எதுனா ரத்னவல்லி தான். ஏன்னா அது அர்ஷருடைய காதல் நூல்னு சொல்லுவாங்க. ஒரு இளவரசி இலங்கை அரசன் மீது ஏற்பட்ட காதலை கூறுவது தான். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதை கேளுங்க. அது சூப்பர் லவ் ஸ்டோரிங்க. அப்ப இரண்டாம் சரபோஜி என்னதான் சார் எழுதினாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குறவஞ்சி அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான் சரியான பதில். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கங்க, உங்களுக்கு பயன்படும். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 50க்கு யார் எவ்வளவு மார்க்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கடைசி வரைக்கும் அட்டன் பண்ண எல்லாருக்குமே ஒரு குட் அண்ட் பிக் அப்ளாஸ் கொடுத்துறேன். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு விஷயத்தை செய்யுங்க, தெளிவா செய்யுங்க. லைவ் அட்டன் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். ஓகே, தேங்க்யூ ஹால். குட் நைட் ஹால்.